நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோம். சோதரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் மூலமாக தகப்பனே, அப்பா உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. அப்போ பார்க்குற ஒவ்வொருடைய இருதயத்தில் தகப்பனே பேசுங்க தகப்பனே. அப்போ பேசப்படுகிற வார்த்தையானது தகப்பனே ஒவ்வொருடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும் தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தை ஒரு நாள் வீணும் விருதாமாய் போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தை எந்த நோக்கத்திற்காக பேசப்படுது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்லிட்டு பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. அவர் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அவர் அழைப்பை குறித்து சொல்கிறாரு. தேவன் அழைத்த பரம அழைப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நமக்கு அழைப்பு வருகிறது. உலக பிரகாரமான வேலைகளில் அழைப்பு வருது, தேவனுடைய காரியங்கள் அழைப்பு வருது. ஆனால் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை தேவனுடைய வார்த்தைக்கோ தேவனுடைய அழைப்புக்கோ நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. ஆனால் பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. அந்த அழைப்பை குறித்து சொல்லப்படும் போது அது பரம அழைப்பு, அது பரலோகத்திற்கான அழைப்பு. கர்த்தருடைய வேலை என்பது முக்கியமான அழைப்பு. உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களை காட்டிலும், எல்லா காரியங்களை காட்டிலும் அது எப்படிப்பட்டதான் பரம அழைப்பாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்தவராக செயல்படுகிறார். நம்மளும் மத்தேயுவில் பார்த்தோம்னா நிறைய அழைப்பை குறித்து ஒரு கல்யாண விருந்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் கர்த்தர் கடைசி நாட்கள் அநேகருக்கு அழைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தரிசனம் இருக்குது, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, இது எனக்காக அழைக்கப்பட்டதல்ல, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தது, இது எனக்காக ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாருக்கும் அழைப்பை கொடுத்துருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்னு சொன்னால் நமக்கு அழைப்பு இருக்குது. ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். மத்தேயு 22வது அதிகாரம் 1 முதல் 14 வசங்களில் பார்க்குறோம். ஒரு கல்யாண விருந்துக்கு ஒரு ராஜா அழைப்பை கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கல்யாண நாள் அன்னைக்கு யாருமே வரலங்கும் போது தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி ஒவ்வொருவரையாக அழைத்து வர சொல்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை அல்ல தட்டினவர்களாக ஒவ்வொரு காரியங்களாக சொல்கிறாங்க. ஒருவர் சொல்கிறான், ஊழியக்கார 4வது வசனம். அப்பொழுது அவர் வேறே ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ இதே போல தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுத்துருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிற அழைப்பை கொடுத்துக்கிறார், குணமாக்குகிற காரியங்களை கொடுத்துருக்கிறார், சுவிசேஷ ஹாஸ்பிட்டல் ஊழியம் கொடுத்துருக்கார். அநேக விதமான அழைப்புகள் இருக்குது, அநேக விதமான வரங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குள்ள காரியங்களுக்கு தகுந்த மாதிரி கிருபைகளும் வரங்களும் கர்த்தர் பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரு. அதற்கு ஏற்றபடி நம்மளை ஓடத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் உறுதியாக இருக்கும்படிக்காக நம்மளை என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து நம்மளோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அழைத்தவர்கள் ஆரம்ப நாட்களில் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருந்து அதற்கு பின்பாக அந்த ஊழியத்தின் நிமித்தமாகவும் அந்த அழைப்பின் நிமித்தமாக வருகிற போராட்டத்தினாலும்
அநேக பாடுகளின் நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போய் அந்த அழைப்பை குறித்த சித்தம் இல்லாதவர்களாக அதை அசட்டை பண்ணினவர்களாக அதை மறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்களில் வேதத்தை வாசிக்கப்படும் பொழுதோ, ஜெபிக்கப்படும் பொழுது, இல்லை இந்த மாதிரி மெசேஜ் கேட்கப்படும் போது, இல்லை தொலைக்காட்சி ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கடைசி காலத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவரவருடைய அழைப்பை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை கடவன் சொல்றார். அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. இப்போ எப்படி கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அழைப்பை தள்ளினார்களோ, அதே போலதான் மோசையை அழைக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசை அழைத்த போது மோசையானவர் சொல்கிறார், பல காரணங்களை சொல்கிறார். எனக்கு திக்குவாயா இருக்கிறது, எனக்கு மந்தனாவா இருக்கிறது, என்னால் பேச முடியாது, நல்லா பேசுகிற யாரையாக அனுப்புன்னு சொல்லிட்டு அவர் அழைப்பை தட்டி தட்டி கழித்து கொண்டே வருகிறார். ஆனால் கர்த்தர் விடாதபடியாக அவரை பிடித்து அவருக்கு வாயாக அவருடைய சகோதரனாக ஆரோனை கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தும்படியாக மோசே அழைத்து அந்த அழைப்பை கடைசி வரையிலும் அவர் விடாதபடிக்கு அவரோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு வழிநடத்தி கொண்டே வந்தார். அந்த ஜனங்கள் அவரிடத்துல போராடப்படும் பொழுது, அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கப்படும் போது, மோசே குறித்து தகாத விதங்களாக பேசப்படும் பொழுதும் அவர் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் அவரை பலப்படுத்தி அவரை திடப்படுத்தி மோசே அழைத்த தேவன் அவரை கைவிடாதிருக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலைகள் அவர் வழிநடத்தி கொண்டே வந்தார். அதே போல மோசேயுடைய காலங்கள் முடிவடைந்த பின்பு அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசுவாவை எழுப்புகிறார். யோசுவாவை அழைத்து அவருக்கு உரிய காரியங்களை செய்து அவரையும் வழிநடத்தி வருகிறார். இதே போல பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புத விதமாய் வழிநடத்தி கொண்டே வருகிறார். அதே போலதான் உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவதற்கும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறதற்கும், மெய்யான தெய்வம் எது என்பதை அறியாதபடினாலும் கல்லிற்கும் மண்ணிற்கும் தன்னுடைய காரியங்களை விற்று போட்டு கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் மனிதர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தங்களை தெய்வங்களாக காட்டிக்கொண்டு தங்களை வணங்கும்படியாக மனித வணக்கங்களையும் தெய்வ வணக்கங்களையும் பேய் வழக்கங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் காண்பித்து ஜனங்களுடைய இருதயங்களை குழப்பி சிந்தைகளை குழப்பி எது தெய்வம், எது நம்மளை விடுதலையாக்கும், எது பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும், நம்மளுடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்கும், நம்முடைய சமாதானத்தை கொடுக்கும், சமாதானம் இல்லாத அந்த நாட்களை சமாதானத்தை கொடுப்பார் யார் என்று அறியாதபடிக்கு ஜனங்கள் சிதறுண்டு அலைகிற ஆட்டை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புவதற்கும், அவருடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்குவதற்கும், சாபங்களிலிருந்து விடுதலையாக்குவதற்கும், நோய்களிலிருந்து விடுதலையாக்குவதற்கும், அவர்களுக்கு அமைதியும் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மெய்யான தேவன் உண்டு என்பதை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பில் நம்ம நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம கர்த்தருக்கென்று அவருடைய அழைப்புக்கு நேராய் நம்ம செல்லப்படும் பொழுது, அவருடைய ஓட்டம் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திற்கு நேராய் நாம் போகப்படும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார். எப்படி மோசையானவர் அவருடைய அழைப்பு அல்ல தட்டினால் கர்த்தர் விடாதிருந்து அவரோடு கூட இருந்து பேசி அவர் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவரை கொண்டு ஒரு பெரிதான ரட்சிப்பை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ஒரு கானானுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இதுவரை அவர்கள் அனுபவித்திராத ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கானான் தேசத்திற்கு வழிநடத்த செய்தாரோ, அதே போல உலக காரியங்களிலும் உலக சிற்றின்பங்களுக்கும் உலக பாவங்களுக்கும் அடிமையாய் இருக்கிற ஜனங்களை ஒரு மெய்யான ஒரு சந்தோஷத்திற்குள்ளும் பரலோகத்தில் நிரந்தரமான நித்தியமான அந்த பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்படியாக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிதான அழைப்பை அசட்டை பண்ணாத படிக்கும் அந்த அழைப்பை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். இனியாவது இதுவரை இருந்த நாட்கள் போதும், இதுவரை காரணம் சொல்லிக்கொண்டு இதுவரை தன்னுடைய சுயத்தை நோக்கி தன்னுடைய சுற்றி நடக்கிற உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் அழைத்து அசட்டை பண்ணின நாட்கள் போதும். இனி இந்த நாட்களில் ஒரு யோசுவாவை போல, மோசையை போல, ஒரு பவுலை போல, பேதுருவை போல எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவரும் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு எப்படி மோசையை பயன்படுத்தினா அதே போல உங்களை பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பவுலை கொண்டு பவுல் தேவ ஜனங்களையும் சபையும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சவுலாய் இருந்தார். சவுலை கர்த்தர் அழைத்த மாத்திரத்தில் அவர் எல்லா காரியங்களை விட்டு அதிகமாய் கர்த்தரோடு கூட இடைப்பட்டு அதுவரை என்னென்ன காரியங்கள் பண்ணினாரோ அவ்வளவற்றை வெறுத்து எந்த இயேசுவை துன்பப்படுத்தி எந்த இயேசுவை ஆராதிக்கிறவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாரோ அதே இயேசுவை கொடுத்து பிரஸ்தாபப்படுத்தும்படியாகும் அந்த இயேசுவின் நிமித்தம் அநேக பாடுகளும் வேதனைகளும்
மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் அநேக தடவை மரணத்திற்கு நேராக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் அது விடாதிருந்தார். ஒரு பெரிதான நிறைய அப்போஸ்தல சுவிசேஷங்களை ஏற்படுத்தி 13 நிருபங்களை எழுதி கொடுத்தவர் பவுலாகிய அப்போஸ்தலர் தான். அதே போல தான் கர்த்தர் அவருக்கென்று அவர் அழைக்கப்படும் பொழுது, அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரராய் போகப்படும் பொழுது வழிகளிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் உள்ளவர்களை கூட்டிட்டு வந்து அந்த கல்யாண விருந்து கொடுக்கப்படுகிறது. அதே போல தான் இன்றைக்கு கர்த்தர் ரட்சித்த நாட்களில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்திருப்பாங்க. கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருப்பார், வரங்களை கொடுத்திருப்பார், வல்லமைகளை கொடுத்திருப்பார், தீர்க்க தரிசன வரங்கள் கொடுத்திருப்பாங்க, சுவிசேஷ வரங்களை கொடுத்திருப்பாங்க, சுகமாக்குற காரியங்கள், அற்புதங்களை செய்கிறது, குணமாக்குற வரங்கள், எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்டு அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு எல்லா ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு கலந்து சென்று எல்லா விதமான கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு அதை எந்த இடத்துல வெளிப்படுத்தாத படிக்கு வைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையில் நம்ம கணக்கு செலுத்துகிறவராய் இருக்கிறோம். நம்ம எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் சொல்கிறது. பெற்றுக்கொண்டவன் எவனிடத்தில் அதற்கேற்ற காரியங்களை கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அந்த தாளந்துகளை 5 தாளந்து கொடுத்தவன் 5 தாளத்தை சம்பாதித்திருந்தான். 2 தாளந்தை கொடுக்கப்பட்டவன் இடத்தில் 2 தாளந்து சம்பாதிக்கப்பட்டிருந்து 1 தாளந்தை வைத்திருந்தவன் அதை என்ன பண்ணுவது என்று தெரியாமல் புதைத்து வைத்திருக்கும் போது அவருடைய எஜமான் இதை வட்டிக்காரரிடத்தில் கொடுத்திருந்தாலாவது அது பணமாவது கிடைத்திருக்குமே என்று சொல்லப்பட்டது போல நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமைகளை அந்த வரங்களை நீங்கள் மட்டுப்படுத்தி வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே அவர் கணக்கு கேட்கப்படும் பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருப்பீங்க. அதை இன்னைக்கு உணர்ந்தவர்களாய் கர்த்தர் எதற்காண்டு உங்களை பிடித்திருக்கிறாரோ, எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவருக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடத்தக்கதாக உங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலைகளை ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். இது நம்ம உலக பிரகாரமான காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அவர்களுக்கென்று என்ன பாதை நியமித்திருக்கிறார்களோ அதே பாதையில் தான் அவர்கள் ஓட முடியும். பக்கத்து பாதையில் ஓடி அவர்கள் முன்னாக வந்தாலும் கூட அது அவருடைய வெற்றியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற பாதையில் அவர்கள் ஓடப்படும் பொழுது தான் அவர்கள் அந்த லக்கை அடையப்படும் பொழுது அவர்கள் அது வெற்றி பெற்றதாக கருதப்படுகிறது. அப்படி அந்த போராடுகிறவர்கள் கூட பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவங்க அது சும்மா ஒன்றும் ஓட முடியாது. அதற்கென்று ப்ராப்பராக ஆயத்தம் பண்ணியிருக்கணும். உணவு கட்டுப்பாடு, அதுதான் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவங்களுடைய சரீரத்தில் அவங்க விரும்பின காரியங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எல்லா காரியத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு தூக்கத்தை தவிர்க்க வேண்டும், காலையில் சீக்கிரம் எந்திக்கணும், அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்னு சொல்லியிருக்கோம், அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும், அவர்கள் பிடித்த உணவுகளை சாப்பிட முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் சரீர பிரகாரமாக இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் அந்த ஆசைகளை அந்த இச்சைகளை ஒடுக்கி தான் அந்த பந்தய சாலைகளை ஓடுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போலதான் நமக்கென்று கர்த்தர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் நம்ம கடந்து செல்வதற்கும் அந்த ஓட்டத்தை ஓடி கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த கடைசி நாளில் நம்ம மூலமாய் கர்த்தர் அந்த ரட்சித்த அந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் காண்பிக்கப்படும் பொழுது அந்த நாட்டில் அடைகிற அந்த சந்தோஷத்தை அடைவதற்கும் நம்ம அநேக காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மளும் என்ன பண்ணணும், இச்சையடக்கமாக இருந்து வருகிற போராட்டத்திற்கும் அதுதான் சொல்றாங்க, நெருக்கி வருகிற பாவங்களுக்கும் நெருங்கி வருகிற பாரங்களை உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடக்கடவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் பலவிதமான பாடுகளும் வேதனைகளும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கும் அந்த எழுப்புதலுக்கென்று பயன்படுகிற பாத்திரங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் பல வழிகளில் போராடி கொண்டிருக்கிறான். அதை பார்க்கப்படும் அது சோர்ந்து போய்விடுகிறது.
சொல்லுகிறார்கள், கத்தருக்கென்று இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு பாடுகளை பட்டும் இதில் இருந்து என்னால் வெளிவர முடியவில்லையே என்று சொல்லி உலக பிரகாரமான நடக்கிற காரியங்களை கண்டு சில நேரங்களில் மன சோர்ந்து போகிறது. அப்படி சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்ம சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுனது போல, என் ஆத்துமாவே நீ கத்தரை நோக்கி அமர்ந்துரு, அவரையே நீ தியானித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துமாவோடு பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் என் ஆத்துமாவே கத்தரை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், கத்தருக்கென்று காத்திரன்னு சொல்கிறது போல நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் நம்மளோட ஆத்மாவோடு பேசி கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பேசி அவருக்கு நம்மளோடு கொடுத்த அபிஷேகத்தையும் நமக்கென்று கொடுத்த வல்லமைகளை அனல் மூட்டி எழுப்பப்படும் பொழுது நம்மளுடைய அழைப்புகளை நம்ம என்ன பண்ணுவோம், தொய்ந்து போகாமல் ஓடுவோம். அதை சொன்ன ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்கிறார். அவர் ஒவ்வொரு நேரத்தில் பாடுகள் மத்தியிலோ சோதனைகள் மத்தியிலோ வேதனைகள் மத்தியிலோ சோர்ந்து போகாதபடிக்கு தன் ஆத்மாவோடு பேசி அவருடைய ஆத்மாவை சோர்வுக்குட்படுத்தாதபடிக்கு கத்தரை நோக்கி பார்க்கப்படும் பொழுது அவருடைய ஆத்மா எப்போதும் தேவனை துதிக்கிற துதியினாலும் அவரை துதிக்கிற கிருபையினாலும் நிறைந்திருக்கிறதாய் காணப்படுகிறது. ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகளே. கத்தர் உங்களை அழைத்திருந்தார்னா அந்த அழைப்பு என்றைக்குமே மாறாது. அவர் கொடுத்த கிருபை வரங்களும் அழைப்புகளும் என்றைக்கு மாறாது இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதை மாற்றுகிற மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு தேவனும் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் எழுதுகிறது. அதே போலதான் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாததா இருக்கிறது. அவர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்திருந்தால் அந்த அழைப்புக்கு நேராய் வழி நடத்தவும் கடைசி இந்த அழைப்புல நிலைநிறுத்த பண்ணுகிறதற்கு கத்தர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த அழைப்பை விட்டு நீங்கள் ஓடி ஓடி கத்தர் எத்தனையோ முறை எச்சரித்தோம், எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு கொடுத்தோம், அதை தவிர்த்து நீங்கள் ஓடப்படும் பொழுதுதான் கத்தர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பாக அதை விடுகிறார். அது வரைக்கும் அவர் அந்த அழைப்புகளை குறித்து என்ன பண்ணுகிறார், மாறாதவராய் இருக்கிறார். மோசை அழைத்து கடைசி வரை வழிநடத்தினது போல அதே போல சவுலை ராஜாவாக அவர் தான் அழைத்தார். ஆனால் அந்த அழைப்புக்கு அபாத்திரராய் சவுல் போன பின்புதான் தாவீதை ஏற்படுத்தினார். ஆனால் எல்லா காரியங்களிலும் கத்தருடைய வார்த்தை மாறாததாய் காணப்படுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அவருக்கு சொல்கிறாரு எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழைப்பை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு பவுல். ஆதலால் நான் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்று புத்தி சொல்கிறாரு. என் எபேசு சபைக்கு சொல்கிறாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களை என்ன அழைப்புக்கு அழைத்திருக்கிறாரோ அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. எந்த சூழ்நிலை உங்கள் அழைப்பை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அந்த அழைப்பை காத்து கொண்டவர்களாக அந்த அழைப்பிற்கு நேராய் ஓடுங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தி சொல்லுகிறார். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தத்தை முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலனாகிய உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இங்கேயும் கூட என்ன சொல்கிறார் பாருங்க, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும், எந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு உங்களை பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாக உங்களிடத்தில் என்ன பண்ணணுமா, நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறதுன்னு சொல்கிறாரு. பவுல் எல்லா இடங்களிலும் அவர் வேண்டுதல் செய்கிறதும் உங்களோட அந்த அழைப்பை கர்த்தர் என்ன அழைப்புக்கு அழைச்சாரோ அதற்கு நேராக நடந்து போங்கன்னு சொல்றாரு. அந்த அழைப்பை இழந்துராதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, புத்தி சொல்லுகிறார். பவுலோட காரியங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட அழைப்பை விட்டு அவர் மாறாதவராய் இருந்தார். கடைசி வரை இறுதி வரை அவர் எந்த அழைப்புக்கு அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நேராக ஓடி அவருடைய விசுவாசத்தை காத்து கொண்டு அந்த ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். அதே போல தான் நீங்களும் நானும் கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு நேராய் ஓடப்பட்டவர்களாக நம்ம காணப்படும்படியாக நம்ம இந்த நாட்களில் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம்.
இப்படி பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரரை நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்ன சொல்றார்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்க கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு சொல்கிறார். பவுல் சொல்கிறது எல்லாமே அவர் அழைத்த அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்கத்தக்கதாகவும் அந்த அழைப்பிற்கு நேராய் ஓடத்தக்கதுன்னு சொல்லிட்டு நமக்கு அநேக இடங்களில் புத்தி சொல்கிறவர்களாகவும் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சோதரிக்கிறோம் தகப்பனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம். சோதரிக்கிற தகப்பனே, இந்த நாட்கள்லாம் கூட தகப்பனே நீங்கள் என்ன நோக்கத்திற்காக என்ன காரியங்களுக்காக நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்களோ அந்த அழைப்பிற்கு நேராக நீங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடத்தக்கதாய் கிருபை கொடுங்க தகப்பனே. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் பேசுங்க தகப்பனே, ஒவ்வொருவரோடும் பேசுங்க அப்போ அந்த அழைப்பை இழந்து போகாத படிக்கும், தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை இழந்து போகாத படிக்க தகப்பனே. நீங்கள் என்ன ஓட்டத்தை அவர்களுக்கு நியமித்திருக்கிறீர்களோ அதற்கு நேராய் அவர்கள் தொடர்ந்து ஓடி அந்த லக்கை அடையத்தக்கதான கிருபைகளை இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிடத்தக்கதாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஒருவரும் தங்களுடைய அழைப்பை இழந்து போகாத படிக்கு அப்போ அதை காத்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.